வள்ளலாருடைய நூல்கள்ல பார்த்தீங்கன்னா இறைநிலையும் மனிதனுடைய மன அலையும், அதாவது மனதிலேயே இறைவனும் மனமும் இரண்டையும் அங்க அனுபவமாக எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டே வராரு. அதாவது இறைவனே, நீ அன்று இவ்வாறு எனக்கு சொன்னாய் அல்லவா, அருள் புரிந்தாய் அல்லவா, இங்கே மனம் உணர்கிறது, இறை நிலையினுடைய பெருமையை உணர்கிறது, அதை போற்றுகிறது. இது ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்றாகவே தான் இருக்குது. அதாவது நிலை அலைதானே, இந்த அலையே நிலையை உணர்கிறது. அந்த நிலையினுடைய பெருமையை அவ்வப்போது அந்த நிலையோட ஒட்டும் போது ஏற்படக்கூடிய அனுபவத்தெல்லாம் அவர் எடுத்து சொல்ற போது, இறைவனே எனக்கு சொன்னாருன்னு சொல்ற வார்த்தையெல்லாம் இந்த நிலைக்கும் அலைக்கும் உள்ள ஊடுருவிய பாஷை தான். அத மொழின்னு சொல்ல முடியாது, கருத்து. எனவே அந்த கருத்து எல்லாருக்கும் உண்டாகலாம். இத நாமே உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் தவத்தின் மூலமாக இந்த இருப்பு நிலையை உணர்ந்து இதுதான் இறைவன் நிலை, அந்த இறைநிலையே தான் சுத்த வழியாக அருவமாக இருக்கிறது, அதுவேதான் இங்கே உயிர் மையத்திலே இருந்து கொண்டு அறிவாக, அதே இருப்பு நிலைதான் அறிவாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதுதான் ரெவலேஷன். தானே உணர்ந்து கொண்டு, அதை உணர்ந்து கொண்ட போது பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் எல்லாமே வருது. அது ரெவலேஷன் பேரு. அப்படி ரெவலேஷனுக்கு போக முடியாதவர்களுக்கு, அந்த நிலை அறிந்தவர்களுக்கு எடுத்து சொல்றாங்க பாருங்க, அதை உணர்ந்து கொண்டு அது வழியே நடக்கிறாங்க. அது என்லைட்டன்மெண்ட். அதாவது உணர்த்தி உணர்ந்தது, தானாக உணர்ந்த, இவ்வளவுதான், ரெண்டு தான் இருக்கு. உணர்த்தி உணர்ந்ததெல்லாம் என்லைட்டன்மெண்ட். உணராமலே தானே உணர்ந்தது, அனுபவமாக உணர்ந்தது. அத ஒரு கவியில ஞானம் வாழ்வுல கொடுத்திருக்கேன். அத்துவித வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது, அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூட்சமாய் நிறைந்த தன்மை, சூட்சமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தன்னை அறிந்த வித்தை. அது தர்க்கம் வேண்டாம், இதை தர்க்கத்தினால நிரூபிக்க முடியாது என்ற அளவுல அவனே அப்படி ஆகி அவனே அவனை உணர்ற போது அது ரெவிலேஷன். அதாவது ரிவீலிங், நேச்சர் இட்செல்ஃப் ரிவீல்ஸ் இட்ஸ் ஓன் சீக்ரெட் டு மேன் when he absorbs within the statistic. அந்த மாதிரி அந்த நிலையில மனதை ஒடுக்கி நிலையாக வந்துட்டான்னா, இறைநிலையோட கலந்தான்னா, தானாகவே இறைநிலையில உள்ள எல்லா தத்துவங்களும் மனதுக்கு மொழியாக காட்சியாக விளக்குது. இவ்வளவுதான். அதுதான் ரெவிலேஷன். ரிவீலேஷன் என்றது ரெவிலேஷன் வந்துடும். எனவே தானாகவே இறைநிலையில உள்ள எல்லா தத்துவங்களும் மனதுக்கு மொழியாக காட்சியாக விளக்குது. இவ்வளவுதான். அதுதான் ரெவிலேஷன். ரிவீலேஷன் என்றது ரெவலேஷன் வந்துடும். எனவே அந்த முறையில ஆல் ஆர் வெரி நியர் ஃபார் ரெவலேஷன். அது வரைக்கும் என்லைட்டன்மெண்ட் இருந்தாலும் போதும் என்று கூறி, இந்த பெரிய பேற்றினை அடைவதற்கு எல்லாமே தகுதியுடையவர்கள். எந்த அளவு அடைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில மதிப்பும் மகிழ்ச்சியும் நிறைவும் உண்டாகும் என்று கூறி, இந்த ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.